வணக்கம் நண்பர்களே, எனது யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. என்னுடைய யூடியூப் சேனல் இதனால் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் பதிவேற்றப்படும் வீடியோ, அதாவது டெஸ்ட் சீரீஸ் வீடியோ உங்களை வந்து அடையும். எனது பெயர் டாக்டர் வணங்காமுடி, முன்னாள் முதல்வர், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இப்போ நான் தற்சமயம் ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி என்பதற்கு ஃபவுண்டராக உள்ளேன். இங்கே கோச்சிங் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோச்சிங். அதாவது யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எங்கள் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ டெஸ்ட் சீரீஸை பொறுத்து தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் 4-5 டெஸ்ட் சீரீஸ் போட்டுட்டுனுங்க. இது டெஸ்ட் சீரீஸ் எஸ்பெஷலி எதுக்குன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் எதில் போடுறோம்னா, யூனிட் 2 ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சம்பந்தமான கேள்வி பதில்கள் இதில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே ட்ரை ஃபார்மிங்கை பற்றி கேள்வி பதில் பார்ட் 1ல் போட்டேன். இப்போ பார்ட் 2 அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை பற்றி ஒரு 60 கேள்வி பதில்கள் சொல்ல உள்ளேன். இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பிரகாரம் இது 2வது யூனிட், அதாவது ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் மெஜாரிட்டி ஆஃப் தி டாபிக் கவர் ஆகிருக்குது. அதில் தான் இந்த கேள்வி பதில்கள் வருகிறது. நமக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஷெட் அண்ட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட், அதாவது யூனிட் 2 நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாபிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அண்ட் பிளானிங் அண்ட் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹோல்டிங் யூனிட் 3 நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அதனால தான் இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் மிகவும் இந்த கேள்வி பதில் டெஸ்ட் சீரீஸ் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம கேள்வி பதிலை பார்க்கலாம். 1வது கேள்வி என்னன்னா, which one of the following class deals with soil do not have erosion hazards or little erosion? அதாவது நம்ம லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷன்ல என்னன்னா 8 கிளாஸஸ் இருக்குது. அதாவது மெயின் கிளாஸஸ் 1 to 8. அதே மாதிரி சப் கிளாஸஸ் 4 குரூப்ஸ் இருக்குது. இது மெயின் கிளாஸ்ல சாயில் டு நாட் ஹாவ் எரோஷன் ஹசார்ட்ஸ் ஆர் லிட்டில் எரோஷன் எந்த ஒரு கிளாஸ்ல வரும்னா கிளாஸ் 5. அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் டி ஆப்ஷன். நம்ம அதே கேள்வியை தமிழாக்கம் செய்யும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்கண்ட எந்த வகையில் மண் அரிமான பேரழிவு குறைவாகவும் அல்லது இல்லாமலும் இருக்கும்? வகை 5, ஆப்ஷன் டி. இதுதான் சரியான பதில். 2வது கேள்வி பார்த்தோம்னா, land use class deals with very severe limitations not suitable for cultivation and useful for grazing forest land and wildlife is. இது எந்த கிளாஸ்ல மெயின் கிளாஸ்ல வரும்னா கிளாஸ் 7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதே தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, நிலத்தின் பயன்பாடு வகையில் மிக அதிக குறைபாடும் சாகுபடிக்கு தகுதியற்றதாகவும் ஆனால் மாடு, ஆடு மேய்ச்சல், காடு வளர்ப்பு மற்றும் வனவிலங்குகளுக்கு ஏற்ற வகை. அது எந்த வகையில வருதுன்னா 7வது வகையில வருது. தான் சரியான பதில். ஏ ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். இதுதான் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணணும். எது ஏக்கு கீழே இருக்கிற சர்க்கிளை ஷேட் பண்ணணும். 3வது கேள்வி, which subclass deals with soil which have major climate hazards? நான் ஏற்கனவே சொன்னேன்,
மெயின் கிளாஸ் 8 பிரிவு இருக்கிறது. சப் கிளாஸ்ல வந்து 4 இருக்குது. என்னன்னா னா எரோஷன், W is equivalent to water, soil வந்து related to soils, C climate related to climate. இதுல வந்து இந்த மேஜர் கிளைமேட் ஹசார்ட் எதுல இருக்குதுன்னா கிளாஸ் சப் கிளாஸ் சி ஆப்ஷன். இதுதான் சரியான பதில். தமிழ்ல வந்து சீதோஷ்ண பேரழிவு முக்கியமாக காணப்படும் நில உள்வகை எது? உள்வகை சி, ஆப்ஷன் சி சரியான பதில். அதே 4வது கேள்வி எப்படி கேட்போம்னா சப் கிளாஸ் W deals with, அதுக்கு வந்து சரியான பதில் soils have excess water hazard. B option is the correct option. இதே தமிழ்ல கேட்கும்போது உள்வகை W எதை குறிக்கும்? அதாவது சரியான பதில் அதிக நீர் பேரழிவுக்கு உகந்த நிலம். இதுதான் சரியான பதில். B ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். 5வது கேள்வி what is the contribution of Indian forest products to world GDP? GDP னா gross domestic product. இது வந்து எவ்வளவு சதவிகிதம் நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 1%. தி கரெக்ட் ஆன்சர் B இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்திய வனப்பொருட்களின் பங்களிப்பு என்ன? அதாவது 1% சரியான பதில். B ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். தென் நம்ம வந்து 6வது கேள்வியில மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறோம். லிஸ்ட் 1ல இருக்கிற சயின்டிபிக் நேம் லிஸ்ட் 2ல இருக்கிற ப்ராடக்டோட நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். இது மேட்ச் பண்ணும்போது சரியான மேட்ச் என்னன்னா 2, Bக்கு 1, Cக்கு 4, Dக்கு 3. ஆப்ஷன் வந்து A ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்ப A வந்து என்னன்னா ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ், அதனுடைய மேட்ச் என்ன 2 எது ஃபுட். ஓகே, அடுத்தது வந்து பிரசோபிஸ் ஜூலிஃப்ளோராவுக்கு வந்து Bக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா 1. ஸோ ஃபயர்வுட் இஸ் தி மேட்சிங் வேர்ட். தென் Cக்கு வந்து டால்பர்ஜியா லாட்டிஃபோலியாவுக்கு வந்து கரெக்டான பதில் கரெக்டான மேட்ச் என்னன்னா 4. தட் இஸ் என்ன டிம்பர். ஸோ யூகாலிப்டஸ் Dக்கு வந்து மேட்ச் ஆகிறது வந்து 3. ஸோ 3 என்ன பேப்பர். ஸோ யூகாலிப்டஸ் வந்து ரயான் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொருத்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்கிறேன். பட்டியல் 2ல வந்து ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ் அது எதோட மேட்ச் ஆகுதுன்னா 2வது ஆன்சரோட மேட்ச் ஆகுது, உணவுக்கு அது உபயோகப்படுகிறது. பிரசோபிஸ் ஜூலிஃப்ளோரா வந்து B வந்து அந்த ஆப்ஷன் எதோட சரியாக பொருந்துகுது என்றால் 1வது ஆப்ஷனுக்கு பொருந்துகுது, அது வந்து விறகு. ஸோ அந்த விறகு வந்து பிரசோபிஸ் ஜூலிஃப்ளோரா கொடுக்குது. டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா C வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா 4 என்ன கட்டுமான மரத்திற்காக அது உபயோகப்படுகிறது. யூகாலிப்டஸ் எதற்காக 3வது ஆன்சர், இது வந்து மேட்சிங் ஆன்சர், காகித உற்பத்திக்காக அது பயன்படுகிறது. இப்ப 7வது கேள்வியை பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் தி ராங் ஆன்சர். இதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன், ABCD நோட்டு. இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எது கரெக்டான ஆன்சர்னு கேட்டுக்கிறேன். இது வந்து B இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரியான பதில் என்ன போரோசிஸ் ஃபிளாலிபெல்லிஃபர் இஸ் யூஸ்ட் as wind break. அதுதான் வந்து சரியான கரெக்ட் ஆன்சர். அதுதான் நீங்க B ஆப்ஷனை மார்க் பண்ணணும். அதே வந்து தமிழ்ல கேட்கும்போது தப்பான விடையை கண்டுபிடிக்கவும். போரோசிஸ் ஃபிளாபெல்லிஃபர் மரம் காத்து தடுப்பானாக பயன்படுகிறது. இது சரியான பதில், B ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். 8வது கேள்வி, how much quantity of fuel wood is consumed in India? நம்ம இந்தியாவில் எவ்வளவு மரங்கள் வந்து வெட்டி தீ மூட்டத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னா
175 cubic millimeter. அதுதான் சரியான பதில் ஆப்ஷன் சி. தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவில் விறகுக்காக எவ்வளவு மரக்கட்டைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது? சரியான பதில் 175 cubic millimeter. சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 9வது கேள்வி நம்ம பார்க்கலாம். இந்த 9வது கேள்வி, which tree fruit is used as food? 4 ட்ரீ கொடுத்துருக்கிறேன். அக்கேசியா நிலோட்டிகா, டெர்மினேலியா அர்ஜுனா, மீலியா டூபியா. அது சரியான பதில் என்ன? அனோனா ஸ்குவாமேசா. அதை நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்னா சீத்தாப்பழம்னு சொல்லுவோம். இது கரெக்டான ஆன்சர். ஸோ தமிழ்ல எந்த மரத்தின் பழம் உணவாக பயன்படுகிறது? என்ன சொன்னேன்? அனோனா ஸ்குமோசா. இதுதான் சரியான பதில். இது டி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். ஸோ 10வது கேள்வி, which tree is used for plywood making? இந்த 4 ட்ரீல எந்த ட்ரீ டெக்டோனா கிராண்டிஸா, சீபா பெண்டான்ட்ராவா, ஐலாந்தஸ் எக்ஸல்ஸாவா, சைப்ரஸ் ரொட்டேண்டஸ்? இந்த 4ல பிளைவுட்டுக்காக நமக்கு யூஸ் ஆகிற மரம் எதுன்னா டெக்டோனா கிராண்டிஸ். அது தேக்கு மரம், டீக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தமிழ்ல எப்படின்னா, எந்த மரம் ஓட்டு பலகை செய்ய பயன்படுகிறது? எந்த மரம்? டெக்டோனா கிராண்டிஸ், தேக்கு. சரியான பதில் ஏ ஆப்ஷன் இஸ் த சரியான ஆப்ஷன். ஸோ 11வது கேள்வி, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் லைவ்ஸ்டாக் பாப்புலேஷன் கிரேசிங் இன் ஃபாரஸ்ட் லேண்ட்? 4% 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் மிகவும் கரெக்டான ஆன்சர் என்ன? 50%, அதாவது 50%. சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். எத்தனை சதவீதம் கால்நடைகள் வனங்களில் மேய்கிறது? அதாவது அதுக்கு சரியான பதில் 50%. ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது match the following. The list 1 can be matched with list 2. list 1ல எது கொடுத்துருக்குன்னா again scientific name கொடுத்துருக்கிறேன். அது எந்தெந்த லிஸ்ட் 2ல இருக்கிறோட மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ சென்டாலம் ஆல்பம். சென்டாலம் ஆல்பம் எதுக்கு யூஸ் ஆகுது? 4வது இது மேட்ச் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எசென்ஷியல் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்காக அது யூஸ் பண்றதுக்காக. அடுத்தது பி மாதுக்கா இண்டிகா. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அதாவது இது கரெக்டான பதில் 3 எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஆயில் சீட்ஸ், ஆயில் சீட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. சி என்னன்னா அக்கேசியா மியான்சியை. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இதனுடைய 1வது இதுக்கு மேட்ச் ஆகுது. இது யூஸ் இல்லை. திஸ் இஸ் தி நேம், காமன் நேம் ஆஃப் தி அக்கேசியா மியான்சே. அதாவது பிளாக் வேட்டில்னு இருந்து கேட்டாங்களா, அதனுடைய பொட்டானிக்கல் நேம் அக்கேசியா மியான்சிஸ். ஸோ நான் டி என்னன்னா ஸ்டெர்குலியா யூரன்ஸ். எதுக்காக யூஸ் பண்றாங்க? 2வது பதில் அதுக்கு gums. So the correct answer is 4312. option B is the correct option. So அதே தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக்க, சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 என்ன? சென்டாலம் ஆல்பம். அது எதோட மேட்ச் ஆகுது? எசென்ஷியல் ஆயிலோட மேட்ச் ஆகுது, அதாவது 4வது. ஸோ மாதுக்கா இண்டிகா எதோட மேட்ச் ஆகுது? ஆயில் சீடு, அதாவது ஆயில் எக்ஸ்ட்ரான்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். 3வது தான் அதுக்கு தகுந்த மேட்ச் ஆகுது. அக்கேசியா மியான்சி எதுக்கு யூஸ் ஆகுது? இது டெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதை பிளாக் வேட்டில்னு சொல்கிறோம். அது 1வதோட இதாகுது. ஸ்டெர்குலியா உரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? கம்ஸ் தயாரிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அது 2வது ஆப்ஷன். ஸோ தி கரெக்ட் answer is 4312. option B is the correct option. So அடுத்தது 13வது கேள்வி பார்க்கலாம். find out the wrong answer. இதுல தப்பான பதில் எது கண்டுபிடிக்கணும். நம்ம ஏ என்ன கொடுத்துருக்கிறோம்? லூசியானா லூகோசெஃபாலா. இது ஃபாடருக்காக யூஸ் பண்றோம். இது கரெக்டான பதில். மோரஸ் ஆல்பா எதுக்கு யூஸ் பண்ணுது? இட் இஸ் a lac extractionக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் கரெக்டான பதில். அட்ரோபா பெல்லடோனா
ஸ்பைசஸ்னு கொடுத்துருக்குறோம். இது வந்து தப்பான ஆன்சர். ஸோ இது தப்பான ஆன்சர். டயோபைரஸ் மெலான்சிலான் இது வந்து டெண்டு அண்ட் அதர் லீஃப்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு வந்து சரியான பதில் எதுனா அட்ரோபா பெல்லடோனா ஸ்பைசஸ். இதுதான் தப்பான பதில். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அதே வந்து தமிழில் எப்படின்னா தப்பான விடையை கண்டுபிடிக்கவும். லூசியானா லூகோசெஃபலா தீவனத்துக்காக யூஸ் பண்ணுறோம். மோரஸ் ஆல்பா வந்து லேக்காக. அட்டோபா பெல்லடோனா வந்து எதுக்கு பண்ணுறோம்? ஸ்பைசஸ். இதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஸோ இதுவும் ரைட்டான ஆன்சர், இதுவும் ரைட்டான ஆன்சர். அடுத்து வந்து டயோபைரஸ் மெலான்சிலான் வந்து டெண்டுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுவும் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு தப்பான ஆன்சர் என்னன்னா ஆட்டோபா பெல்லடோனா தி ஸ்பைசஸ். இதுதான் வந்து சரியான பதில். இந்த ஆப்ஷன் சி இஸ் தி சரியான ஆப்ஷன். இதுதான் நீங்கள் வந்து ஷேட் பண்ணணும். தென் 14வது கேள்வி, வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் இன் 2019? 2019 அட்மாஸ்பியர்ல இருக்கிற வானவெளியில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு இருக்குதுன்னா 410 ppm. இதுதான் சரியான பதில். இன்னும் 2050 இந்த கரிமல வாயு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 450 ppm வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் a projected forecast. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் a greenhouse gas. it will give the greenhouse effect. அதாவது குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப ரொம்ப இது டேஞ்சரஸான இதாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ தற்போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் சதவிகிதம் எவ்வளவு? இது சரியான பதில் 410 ppm. சரியான ஆப்ஷன் ஏ. 15வது கேள்வி, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியா? அது ஒரு வளமான நாடு, பெரும் பணக்கார நாடாக இருந்தால் ஃபாரஸ்ட் ஏரியா டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் எவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும்னா 33% இருக்கணும். அதுதான் வந்து ரிச் கண்ட்ரி. ஆனால் நம்ம நாட்டில் எவ்வளோ இருக்குது? 24.4% தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன், இல்லிசிட் ஃபெல்லிங், நிறைய மரங்களை வெட்டி வைக்கிறாங்க, விறகுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுடைய பரப்பளவு, வனங்களின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. இது நமது நாட்டிற்கு நல்லதல்ல. ஸோ கரெக்டான பதில் 24.4%. டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இந்தியாவில் காடுகள் எத்தனை சதவீதம் உள்ளது? அதாவது சரியான பதில் 24.4%. டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்து 16வது கேள்வி, வாட் இஸ் த ஃபாரஸ்ட் கவர் இன் இந்தியா? டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னா 7,08,273 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இது சரியான பதில். சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்தியாவில் மொத்த பரப்பளவில் காடுகளின் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறேன். இதில் வந்து 7,08,273 சதுர கிலோமீட்டர். இது வந்து சரியான பதில். சி ஆப்ஷன் இஸ் தி சரியான ஆப்ஷன். ஸோ 17வது கேள்வி, how many types of forest had been recognized by Champion and Seth? இவங்க வந்து லீடிங் ஃபாரஸ்டர்ஸ். இவங்க வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை வகைகள் ஃபாரஸ்ட் வகைகள்ங்கிறத பிரித்து சொல்லியிருக்கிறாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க, வகைப்படுத்தியுள்ளார்கள். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 16. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. ஸோ அதே வந்து தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, சாம்பியன் மற்றும் சேத் எத்தனை வகை காடுகளை அடையாளம் கண்டுள்ளனர்? அதாவது 16 வகை காடுகளை அடையாளம் கண்டுள்ளனர். இதுதான் சரியான பதில். சரியான ஆப்ஷன் வந்து பி. தென் 18th எகைன் ராங் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன்.
அதில் வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்ன, தப்பான ஆன்சர் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதில் ஏ வந்து டிராபிக்கல் மாய்ஸ்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்டில் அல்பீசியா லெபக் தாராளமாக வளரும். டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்டில் டெர்மினேலியா பேனிகுலேட்டா அது வந்து நன்றாக வளரும். டெர்மினேலியா பேனிகுலேட்டானா கடுக்காய்கள், அல்பீசியா லெபக்னா வாகை மரம். ஸோ இது டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ல எதுனா அவீனியா ஆல்பா. இதுதான் வந்து தப்பான பதில். இந்த மரம் இந்த காட்டுப்பகுதியில் இந்த பிரிவில் வளராது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். இதுதான் வந்து OMR ஷீட்ல நீங்க ஷேட் பண்ணும். இன்னும் ஒன்று இருக்குது, டி டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட்ல எந்த ஒரு மரம் நன்றாக வளரும்னா சிசைபஸ் மார்ஷியானா. ஸோ இது வந்து இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நாம் வந்து தமிழ் எப்படி கேட்பாங்கன்னா தப்பான விடையை கண்டுபிடிக்கவும். வெப்பமண்டல ஈரமான அரை பசுமையான காடுல எது வரும், அல்பீசியா லெபக் வரும். இது சரியான பதில். பி வெப்பமண்டல விலையுதிர் காடுகள் டெர்மினேலியா பேனிகுலேட்டா, இதுவும் சரியான பதில். வெப்பமண்டல வறண்ட பசுமை காடுகள் அவீனியா ஆல்பா, இந்த மரம் வளராது இந்த வகையில. ஸோ இதுதான் வந்து தப்பான பதில். சி ஆப்ஷன் இஸ் தி தப்பான ஆப்ஷன். டி வெப்பமண்டல முள்காடுகள்ல எது வரும்னா சிசைபஸ் மாரிஷியானா, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்டான ஆன்சர் தான். ஸோ 19வது கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1ல இருக்கிறத லிஸ்ட் 2ல மேட்ச் பண்ணும். இப்போ நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏ வந்து ட்ரீ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எதோட வந்து மேட்ச் ஆகுதுன்னா 4வதோட மேட்ச் ஆகுது. அது 4வது என்ன, அகாந்தஸ் இல்லிசிஃபோலியஸ். ஸோ லோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அது எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1வது இதோட மேட்ச் ஆகுது. இது ஏஜிட்டாலிஸ் ரோடன்டிஃபோலியா. ஸோ நான் 3வது வந்து சி வந்து சால்ட் வாட்டர் ஃபாரஸ்ட் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 2வதோட மேட்ச் ஆகுது. தட்ஸ் அவிசீனியா அஃபிஷினாலிஸ். ஸோ 3வது இது வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா 3வது என்ன, அமோரா குக்குலேட்டா. இது எதோட மேட்ச் ஆகுதுன்னா பிராக்கிஷ் வாட்டர் ஃபாரஸ்டோட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம தமிழ் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 என்ன இருக்குது, மேலே ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. எதோட மேட்ச் ஆகுதுன்னு திருப்பி இங்கே தமிழ்லையும் பார்க்கலாம். சதுப்பு மரக்காடுகள் 4வதோட மேட்ச் ஆகுது. 4 என்ன, அகாந்தஸ் இலிசிஃபோலியா. ஸோ தாழ்வான சதுப்பு நில காடுகள் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1வதோட மேட்ச் ஆகுது. அது என்ன, அவிசீனியா அபிஷனாலிஸ் அதோட மேட்ச் ஆகுது. ஐ மீன் ஏஜிலாட்டிஸ் ரோடன்டிஃபோலியா. ஸோ இதோட மேட்ச் ஆகுது. அடுத்து சி வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா உப்பு நீர் சதுப்பு நில காடுகள் 2வதோட மேட்ச் ஆகுது. அவிசீனியா அபிஷனாலிஸோட மேட்ச் ஆகுது. ஸோ அடுத்தது 4வது வந்து எதில் மேட்ச் ஆகுதுன்னா உவர் சதுப்பு நில காடுகள் 3ல வந்து மேட்ச் ஆகுது. அமோரா குக்குலேட்டா. ஸோ இதுதான் வந்து தமிழில் இந்த கேள்வி இப்படி கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ரெகார்டிங் டெம்பரேச்சர் மவுண்டைன் ஃபாரஸ்ட். கரெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஆப்ஷன்னா டி. கரெக்டான ஆன்சர் இஸ் 1 and 3 ஆர் கரெக்ட். 1 என்ன, மவுண்டைன் வெட் டெம்பரேட் ஃபாரஸ்ட் இன் ஹிமாலயாஸ் ஃப்ரம் நேபாள் டு அசாம் அண்ட் நீலகிரிஸ். இந்த பகுதியில் மவுண்டைன் வெட் டெம்பரேட் ஃபாரஸ்ட் இருக்குது. இது சரியான பதில். And Himalayan moist temperate forest வந்து develops in higher rainfall area. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே. தென் 3வது வந்து Himalayan dry temperate forest dominated by rhododendron oaks and conifers. இதுவும் வந்து கரெக்டான பதில். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. மித வெப்பமண்டல மலைக்காடுகளை பற்றிய இந்த கேள்வி. அதில் வந்து என்னன்னா
ஈரப்பதமான மித வெப்ப மண்டல மலைக்காடுகள் இமயமலையிலிருந்து நேபாள் முதல் அசாம் வரைக்கும் மற்றும் நீலகிரியில் இருக்கும். இது கரெக்ட் ஆன்சர். இமயமலையின் ஈரப்பதமான மித வெப்பமண்டல காடுகள் அதிக மழை உள்ள இடங்களில் அபிவிருத்தி அடையும். இது தப்பான ஸ்டேட்மெண்ட். மூணாவது, இமயமலையின் வறண்ட மித வெப்பமண்டல காடுகள் ரோடோடென்ட்ரான், ஓக்ஸ் மற்றும் ஊசியிலை மரங்கள் மிகுந்து காணப்படும். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ என்ன கரெக்ட் சரியான பதில்னா 1 and 3 சரியான பதில் ஆப்ஷன் டி. இது நான் உங்களுக்கெல்லாம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தேன். அதாவது 1990லேருந்து 2000 வரைக்கும். அதாவது நான் போஸ்ட் டாக்டரல் ப்ரோக்ராமுக்காக மிசிசிப்பி ஸ்டேட் யூனிவர்சிட்டி USA போயிருந்தேன். அங்கே என்னுடைய ப்ராஜெக்ட் ட்ரீ சீட் டெக்னாலஜி அண்ட் நர்சரி மேனேஜ்மெண்ட். ஸோ நான் மீண்டும் இந்தியா திரும்பி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேரும்போது அப்போ இருந்த எனக்கு துணைவேந்தர் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதாவது வனக்கல்லூரியில் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்வதற்காக. அங்கே 10 ஆண்டுகளை நான் வேலை செய்தேன். அதனால் இந்த ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பரிசமானது. நிறைய படிச்சிருக்கிறேன், ஃபாரஸ்ட்டில் புக்கும் எழுதியிருக்கிறேன், நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் என்னுடைய பீரியடில் 10 வருடத்தில் ஒரு 100 IFS ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ நம்ம தமிழ்நாடு கேடரில் அடிஷ்னல் PCSF வரைக்கும் இருக்கிறாங்க. த்ரூ அவுட் இந்தியா எங்கே போனாலும் நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ் எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட் மற்ற மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன். அடுத்தது 21வது கேள்வி என்னன்னா, among the following which plant species habitual in alpine forest? இதில் எந்த ஒரு மரம் அல்பைன் ஃபாரஸ்டில் நல்லா வளரும்னா பைரஸ் கம்யூனிஸ். பைரஸ் கம்யூனிஸ் ஒன்றும் இல்லை, என்னன்னா பேரிக்காய். டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். கீழ்கண்டவற்றுள் எந்த செடி வகை பனிநிலையில் பழக்கமுடையது? அதாவது பைரஸ் கம்யூனிஸ், இதுதான் சரியான பதில். அது காமன் நேம் பேரிக்காய். ஆப்ஷன் டி. ஸோ 22வது கேள்வின்னா, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். நான் முதல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படித்து காமிச்சிடுறேன். ஏ, சில்விகல்ச்சரல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஃபாரஸ்ட் ட்ரீ கிராப்ஸ் ஆர் டெண்டட், harvested and replaced by new trees. This is the correct statement. And C, the forest management, application of techniques and economics of forest estate. This is the correct definition for forest management. The definition for forest utilization is, it is a harvesting, conservation and disposal. So இதுவும் கரெக்டான statement. Incorrect statement எதுவென்றால், forest mensuration is the rule of action. This is incorrect statement. So இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, தவறான கூற்றை தேர்வு செய்க. 1வது கூற்றும் 3வது கூற்றும் 4வது கூற்றும் சரியான கூற்றுக்கள். 2வது கூற்று தப்பான கூற்று. அது என்னன்னா, காடு அளவிடும் முறை இது ஒரு சட்ட நடவடிக்கை. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில். இந்த ஆப்ஷனை தான் நீங்க அங்க OMR ஷீட்ல ஷேட் பண்ணும். ஸோ சரியான பதில் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கூற்று என்னன்னா, மர வளர்ப்பு முறை, மரங்களை வளர்த்தல், அறுவடை செய்தல் மற்றும் மீண்டும் மலர் வளர்த்தல். இது சரியான ஸ்டேட்மெண்ட். காடுகள் பராமரிப்பு, பொருளாதார தொழில்நுட்பத்தை காடுகளில் அமல்படுத்துதல். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
காடுகளை பயன்படுத்துதல், அறுவடை செய்த பொருள்களை மாற்றி அமைத்தல். ஸோ அடுத்தது வந்து 23வது கேள்வி பற்றி பார்க்கலாம். கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ரெகார்டிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. இதுலேயும் நான் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் இதில் சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன, தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் முதல்ல சொல்லிட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் பின்னாடி சொல்கிறேன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரி, இட் இஸ் அ ஃபாரஸ்ட்ரி ஆன் லேண்ட் அவுட்சைடு தி கன்வென்ஷனல் ஃபாரஸ்ட். திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். And fourth is also a correct statement. Agroforestry, it is a sustainable land managed system. That is the correct statement. And wrong statements are farm forestry. It is practice of forestry with development and maintenance of high scenic value. That is the wrong statement. Then the third, extension forestry, it is a practice of forestry with the development and maintenance of high scenic value. இதுவும் தப்பான statement. So இதுக்கு வந்து correct answer is 1 and 4 are correct. So option D is the correct option. இதே வந்து தமிழ்ல நம்ம எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. சமூக காடு வளர்ப்பின் முறையில் சமுதாய காடுகள் மரங்களை நிலங்களில் மரபுசாரா முறையில் வளர்த்தல். இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். வேளாண் காடு வளர்ப்பு இது ஒரு நிலையான நில பராமரிப்பு. தப்பான கூற்று என்னன்னா, 2வது வந்து தப்பான கூற்று. பண்ணை காடுகள் மரங்களை விளைநிலங்களில் வளர்த்துதல். இது தப்பான கூற்று. அடுத்து தப்பான கூற்று என்னன்னா, விரிவாக்க காடுகள் மரங்களை அபிவிருத்தி செய்து அழகிற்காக பராமரித்தல். இதுவும் வந்து தப்பான கூற்று. அடுத்து 24வது கேள்வியை பார்க்கலாம். Which among the following tree species not suitable for shelter belt? அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கேஷுரினா ஷெல்டர் பெல்ட்டுக்காக வந்து ரொம்ப யூஸ் ஆகும். யூகாலிப்டஸும் வந்து ஷெல்டர் பெல்ட்டுக்கு யூஸ் ஆகும். டெக்டோனா கிராண்டிஸும் ஷெல்டர் பெல்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ தி ட்ரீ ஸ்பீசிஸ் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஷெல்டர் பெல்ட் இஸ் கிரிவிலியா. அதுதான் வந்து நாட் சூட்டபிள் ஸ்பீசிஸ். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரிவிலியா and correct option is D. So இது தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்காண்பவற்றுள் எந்த மரவகை காற்று மறைப்பதற்கு உகந்தது அல்ல? சவுக்கு உகந்தது, தேக்கும் உகந்தது, தைல மரமும் உகந்தது, சில்வர் ஓக்கு மட்டும் ஷெல்டர் பெல்ட்டுக்கு உகந்ததல்ல. ஸோ சரியான பதில் எது? சில்வர் ஓக். இதுதான் சரியான பதில். சரியான ஆப்ஷன் டி. இப்போ நாம 25வது கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோயிங் திருப்பியும் பார்க்குறோம். இதில் லிஸ்ட் 1ல இருக்கிறது எது லிஸ்ட் 2ஓட மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஏ, இம்ப்ரூவ்டு ஃபாலோ ஸ்பீசிஸ் இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதாவது 2வது. எது 2வது? ஜூம் அண்ட் போடு. இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. டாங்கியா சிஸ்டம் இன் சவுத் இந்தியா எதோட மேட்ச் ஆகுதுன்னா 4வதோட மேட்ச் ஆகுது. 4வது என்னன்னா வந்து குமாரி. ஸோ மல்டி ஸ்பீசிஸ் ட்ரீ கார்டன் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1வதோட மேட்ச் ஆகுது. தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் வுட், ஃபாடர் அண்ட் ஃபுட் பர்பஸ். ஆலே கிராப்பிங்னா என்னன்னா 3வதோட மேட்ச் ஆகுது. இன்டர் கிராப் grown in hedge rows. இதுதான் வந்து கரெக்டான match. So the correct answer is 2413. option correct option is A. இதே தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 என்ன? A, மேம்படுத்தப்பட்ட தரிசு இனங்களை நாடோடி முறையில் பயிர் செய்தல். எது மேட்ச் ஆகுது? 2 என்ன? ஜீம் அல்லது போடு. டாங்கியா அமைப்பு தென்னிந்தியாவில் எந்த மாதிரி அழைக்கப்படுகிறது அப்படின்னா 4வது என்ன? குமாரி. பல்வகை மரத்தோட்டம் என்றால் என்ன? எதோட மேட்ச் ஆகுது? 1 எது? உணவு, தீவனம், கட்டைகள் உற்பத்தியோட மேட்ச் ஆகுது. மரவரிசையில் ஊடுபயிரை பயிரிடல், அதாவது 3வதோட மேட்ச் ஆகுது. அது 3 என்னன்னா, ஒரு வருட பயிரை பல வருட பயிர்
நீருக்குள் ஊடுபயிராக இடுதல். ஸோ அடுத்து 26வது கேள்வி பற்றி பார்க்கலாம். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் த கொஸ்டின். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு நாம கண்டுபிடிக்கணும். நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல பார்த்தலாம். 1. மல்டிபர்பஸ் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் ஆன் ஃபார்ம் லேண்ட்ஸ். என்னென்ன ட்ரீ? லூசியானா லூகோசெஃபலா, கோக்கஸ் நியூசிஃபெரா, ரிசினஸ் கம்யூனிஸ். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா கிராப் காம்பினேஷன் வித் பிளான்டேஷன் கிராப்ஸ். எந்தது? காஃபி, கொக்கோ, பல்மைரா, சில்வர் ஓக். இது ரெண்டும் தான், அதாவது 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ எது தப்பானதுன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபியூயல் வுட் ப்ரொடக்ஷன், ரிசினிஸ் கம்யூனிஸ், சிட்ரஸ் ஆரஞ்சிஃபோலியா, சிட்ரஸ் லிமோனியா. ஸோ கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க சமூக காடு வளர்ப்பின் முறைகளில். இது 26வது கேள்விக்கு தமிழாக்கம். அதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? 1. பல்வகை மரங்கள் மற்றும் குறு மர வகைகள் பண்ணைக்காடுகளில் வளர்த்தல், சூபாப்புல், தென்னை, ஆமணக்கு. 2வது மலைத்தோட்ட பயிருடன் வேளாண் பயிர் வளர்த்தல். எது? காஃபி, கொக்கோ, பனைமரம், சில்வர் ஓக். இதுவும் சரியான பதில். ஸோ தப்பான பதில் என்ன? வேளாண் மர வளர்ப்பு முறையில் எரிபொருள் மரக்கட்டைகளை உற்பத்தி செய்தல், ஆமணக்கு, எலுமிச்சை, கொடி எலுமிச்சை, இதெல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ தி சரியான பதில் 1 and 2 அதுதான் சரியான பதில். சி ஆப்ஷன் இஸ் சரியான ஆப்ஷன். ஸோ 27வது கேள்வி பார்க்கலாம். வாட் ஆர் த ட்ரீஸ் யூஸ்டு ஃபார் புரோட்டீன் பேங்க்? அதாவது புரோட்டீன் கண்டென்ட் எந்தெந்த ட்ரீல அதிகமாக இருக்குது அதை நம்ம விலங்குகளுக்கு, அதாவது அனிமல் ஹஸ்பண்டரியில் லைவ் ஸ்டாக்குக்கு, ஆடு மாடுகளுக்கு நாம் அதை சாப்பிட்றதுக்கு போடுறோம்னா அக்கேசியா நிலோட்டிகா அண்ட் லூசியானா லூகோசெஃபலா, இது ரெண்டும் மட்டும்தான் நம்ம தீவன பயிராக யூஸ் பண்ணுறோம். அதில் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே டெக்டோனா கிராண்டிஸ் அண்ட் யூகாலிப்டஸ் டெரிட்டிகார்னிஸ், இது தீவன பயிர் கிடையாது, புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக கிடையாது. அது சாமானிய சாமான் அண்ட் பெல்டோஃபோரம் இன்னர்மி, இதுவும் புரோட்டீன் கண்டென்ட் இல்லை. அடுத்து 4வது பொங்கேமியா பின்னாட்டா அண்ட் கேலிஸ்டெஃபஸ் லான்சிலோட்டஸ், இதுவும் புரத சத்து கம்மியாக இருக்கு. அதே தமிழில் எப்படி கேட்குறாங்க? புரத வங்கிக்கு பயன்படும் மரங்கள், அது எது? கருவேல் மற்றும் சுபாப்புல். ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் சரியான பதில். தேக்கு மற்றும் தைல மரம் அது தப்பான இது. அது அது நம்ம புரோட்டீன் புரத சத்துக்கு யூஸ் ஆகிறதில்ல. தூங்கு மூஞ்சி மரம் மற்றும் இயல்வாக, இதுவும் புரத சத்து குறைவாக இருக்கக்கூடிய மர வகைகள். புங்கம் மற்றும் பாட்டில் பிரஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகாது. ரைட். அடுத்து 28வது கேள்வி. விச் இஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹோம் கார்டன்? அது வீட்டு தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் நீங்கள் போடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கீழே 4 பதில் கொடுத்துருக்குறோம். அதில் சரியான பதில் எதுன்னு பார்க்கணும். இதை ஃபர்ஸ்ட் ஏ செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா அண்ட் உட்டி ஸ்பீசிஸ், இது நம்ம வீட்டு தோட்டத்தில் போட முடியாது. அடுத்து பனானா அண்ட் உட்டி ஸ்பீசிஸ், அந்த ஹோம் கார்டன்லையும் மோஸ்ட்லி போட மாட்டாங்க. அடுத்தது அனகார்டியம் ஆக்சிடென்டேல் அண்ட் உட்டி ஸ்பீசிஸ், இதுதான் மோஸ்ட் சூட்டபிள் ட்ரீ காம்பினேஷன். It's a correct answer. C option is the correct option. Psidium cajua and herbaceous species, இதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஹோம் கார்டனிங்க்கு. ஸோ வீட்டு தோட்டத்திற்கு உகந்த கூட்டு வகை எது? எந்த கூட்டு வகை? முந்திரி அண்ட் மரக்கட்டை இனம், இதுதான் சரியான பதில், சரியான ஆப்ஷன். ஸோ 29, வாட் இஸ் த ஐடியல் வித் ஃபார் ஷெல்டர் பெல்ட்? ஒரு ஷெல்டர் பெல்ட் போடுறோம் அல்லது வின் பிரேக் போடணும், எவ்வளவு வித்துக்கு போடணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதில் ஷெல்டர் பெல்ட் எவ்வளோ அகலத்தை கொள்ளலாம்னா 50 மீட்டர் அகலம் கொண்டவையாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். காற்று மறைப்பிற்கு உகந்த அகலம் எது? ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 மீட்டர். பி ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். 30வது கேள்வி பற்றி பார்க்குறோம். வாட் இஸ் த ஐடியல் ட்ரீ ஹைட் ஆன் தி அப்விண்ட் சைட்
and the downwind side protection for wind break. இது வந்து wind breakக்காக காற்று அடிக்கும் திசையிலையும் காற்று கீழ் நோக்கி அடிக்கும் திசையிலையும் எப்படி போட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து B option is the correct option. The correct answer is 20 meter tall, 100 meter upwind side and 500 meter downwind side. This is the correct answer and B is the correct option. தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா காற்று இடர்தடுப்பிற்காக உகந்த மரத்தின் உயரம், கீழ் நோக்கிய காற்றின் திசை மற்றும் மேல் நோக்கிய காற்றின் திசை எவ்வளவு? அதாவது B ஆப்ஷன் இதுதான் சரியான ஆப்ஷன். 20 மீட்டர் உயரம், 100 மீட்டர் மேல் நோக்கிய காற்றின் திசை, 500 மீட்டர் கீழ் நோக்கிய காற்றின் திசை. இதுதான் வந்து சரியான பதில். இந்த B ஆப்ஷன் தான் நீங்க OMR ஷீட்ல வந்து ஷேட் பண்ணும். அடுத்து 31வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறேங்க. இதுல வந்து லிஸ்ட் 1ல வந்து இருக்கிற சலைன் சாயில் எதோட மேட்ச் ஆகுதுன்னா, எதோட மேட்ச் ஆகுது? 3வதோட மேட்ச் ஆகுது. 3 என்ன? பியூட்டியா மோனோஸ்பெர்மா அண்ட் எலிஃபின் கொரக்கானா, இதோட மேட்ச் ஆகுது. அல்கலைன் சாயில் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1 டால்பர்ஜியா சிசு அண்ட் சிகர்கோனோட மேட்ச் ஆகுது. வாட்டர் லாக்டு சாயில் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 4வதோட மேட்ச் ஆகுது. பேம்புசா பேம்பு அண்ட் வெட்டிவேரியா சைசானோய்டஸ் அதோட மேட்ச் ஆகுது. கிராவல் சாயில் வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா 2வதோட மேட்ச் ஆகுது. அக்கேசியா பிளானிஃப்ரான்ஸ் அண்ட் சொர்க்கம் பைக்கலர் இதோட வந்து மேட்ச் ஆகுது. So the correct answer is 3142. The correct option is C. அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. இந்த கேள்வியை இது மாதிரி தமிழ்ல கேட்பாங்க. அதாவது பட்டியல் 1ன்னா உவர்மன். உவர்மன் எதோட மேட்ச் ஆகுது? 3வதோட மேட்ச் ஆகுது. 3 என்ன? பலாசம் அண்ட் ராகி. சோ கலர்மன் எதோட மேட்ச் ஆகுது? 1ல. 1 என்ன? சிசு அண்ட் கரும்பு. ஓகே. நீர் தேங்கிய மண் எதோட மேட்ச் ஆகுது? 4. 4 என்ன? மூங்கில் மற்றும் வெட்டிவேர். சுண்ணாம்பு மண் எதோட மேட்ச் ஆகுது? 2ஓட மேட்ச் ஆகுது. குடைவேல் மற்றும் சோளம். So 32வது கேள்வி, what is the average grain diameter of sand in sand dune formation? அதாவது டெசர்ட்ல எப்பவுமே சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுல வந்து நியூ சாண்ட் டியூன் இருக்கும், ஓல்டு சாண்ட் டியூன் இருக்கும். அதனுடைய டயாமீட்டர் டியூன்ஸுடைய குவியலுடைய மணல் குவியலுடைய டயாமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் 0.02 to 0.04 centimeter. So D option is correct option. Answer this 0.02 to 0.04 is the correct answer. தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா மண் குவியலாகும் ஒரு மணலின் சராசரி விட்டம் என்ன? அதாவது D option is the correct சரியான ஆப்ஷன். சரியான பதில்னா 0.02 இருந்து 0.04 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். இது சரியான பதில். 33வது கேள்வி எதுனா இன்லேண்ட் சாண்ட் டியூன்ஸ் ஆர் பிரசன்ட் இன். இன்லேண்ட்ல வந்து என்ன எந்த பிளேஸ்ல சாண்ட் டியூன் இருக்குன்னு கேட்டிருக்கிறோம். சென்னையா, மதுரையா, பெங்களூரா, பிகானரா வந்து. பட் அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பிகானர். சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். உள்நாட்டு மணல் குவியல் எங்கு அமைந்துள்ளது? அதாவது சென்னையா, மதுரையா, பெங்களூரா என்று பார்க்கும்போது பிக்கானீர் வந்து தான் கரெக்டான பதில், சரியான பதில். சி ஆப்ஷன் இது சரியான பதில். இந்த ஆப்ஷன் தான் நீங்க OMR ஷீட்ல ஷேட் பண்ணும். அதாவது இப்ப நம்ம ரிவைஸ்டு OMR ஷீட் குரூப் 1க்கு TNPSC நடத்திருக்காங்க. அதுல இதுக்கு முன்னாடிலாம் வந்து ABCD 4 ஆப்ஷன் தான் கேட்டிருப்பாங்க. இப்ப 5வது ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க ABCDE நோட்டு. அந்த டோட்டலிங் எப்படி பண்ணணும் ஏற்கனவே நான் வந்து முன்னாண்ட போட்ட வீடியோல சொல்லியிருக்கிறேன். அது வந்து A எத்தனை, B எத்தனை கேள்விக்கு பதில் பண்றீங்க, C எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணிருக்கீங்க, D எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணிருக்கீங்க, E எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணி காலம் வைஸா டோட்டல் போட்டு திருப்பி வந்து லெஃப்ட் சைடு எடுத்து எழுதணும். இது எல்லாமே டேலி ஆகணும். 200 கொஸ்டின்ல நீங்க வந்து 188 தான் எழுதிருக்குங்கன்னா அந்த 188 இந்த கவுண்டிங் வந்து டேலி ஆகணும்.
இது டேலி ஆகணும்னா -5 மார்க். இது ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸு. ஸோ இது கவனமாக பார்த்து நீங்கள் இப்போ ஒரு 33 கேள்வி சொல்லியிருக்கிறேன். அதை கண்டிப்பாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி படித்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் நண்பர்களே. எனது யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. என்னுடைய யூடியூப் சேனல் இது நாள் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நான் பதிவேற்றப்படும் வீடியோ, அதாவது டெஸ்ட் சீரீஸ் வீடியோ உங்களை அடையும். எனது பெயர் டாக்டர் வணங்காமுடி, முன்னாள் முதல்வர், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். இப்போ நான் தற்சமயம் ட்ரினிட்டி கல்ச்சரல் அகாடமி என்பதற்கு ஃபவுண்டராக உள்ளேன். இங்கே கோச்சிங் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோச்சிங். அதாவது யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எங்கள் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோ டெஸ்ட் சீரீஸை பொறுத்து தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் 4-5 டெஸ்ட் சீரீஸ் போட்டுட்டுனுங்க. இது டெஸ்ட் சீரீஸ் எஸ்பெஷலி எதுக்குன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் எதில் போடுறோம்னா யூனிட் 2 ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சம்பந்தமான கேள்வி பதில்கள் இதில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே ட்ரை ஃபார்மிங்கை பற்றி கேள்வி பதில் பார்ட் 1ல் போட்டேன். இப்போ பார்ட் 2 அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை பற்றி ஒரு 60 கேள்வி பதில்கள் சொல்ல உள்ளேன். இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பிரகாரம் இது 2வது யூனிட், அதாவது ட்ரை ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் மெஜாரிட்டி ஆஃப் தி டாபிக் கவர் ஆகிருக்குது. அதில் தான் இந்த கேள்வி பதில்கள் வருகிறது. நமக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஷெட் அண்ட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட், அதாவது யூனிட் 2 நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாபிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் அண்ட் பிளானிங் அண்ட் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹோல்டிங் யூனிட் 3 நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அதனால தான் இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் மிகவும் இந்த கேள்வி பதில் டெஸ்ட் சீரீஸ் உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம கேள்வி பதில பார்க்கலாம். 1வது கேள்வி என்னன்னா, which one of the following class deals with soil do not have erosion hazards or little erosion? அதாவது நம்ம லேண்ட் யூஸ் கிளாசிஃபிகேஷனில் என்னன்னா 8 கிளாஸஸ் இருக்குது. அதாவது மெயின் கிளாஸஸ் 1 to 8. அதே மாதிரி சப் கிளாஸஸ் 4 குரூப்ஸ் இருக்குது. இது மெயின் கிளாஸில் சாயில் டு நாட் ஹாவ் எரோஷன் ஹசார்ட்ஸ் ஆர் லிட்டில் எரோஷன் எந்த ஒரு கிளாஸில் வரும்னா கிளாஸ் 5. அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் டி ஆப்ஷன். நம்ம அதே கேள்வியை தமிழாக்கம் செய்யும்போது எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்கண்ட எந்த வகையில் மண் அரிமான பேரழிவு குறைவாகவும் அல்லது இல்லாமலும் இருக்கும்? வகை 5, ஆப்ஷன் டி. இதுதான் சரியான பதில். 2வது கேள்வி பார்த்தோம்னா, land use class deals with very severe limitations not suitable for cultivation and useful for grazing forest land and wildlife is. இது எந்த கிளாஸ்ல மெயின் கிளாஸ்ல வரும்னா கிளாஸ் 7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதே தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, நிலத்தின் பயன்பாடு வகையில் மிக அதிக குறைபாடும் சாகுபடிக்கு தகுதியற்றதாகவும் ஆனால்
மாடு, ஆடு மேய்ச்சல், காடு வளர்ப்பு மற்றும் வனவிலங்குகளுக்கு ஏற்ற வகை. அது எந்த வகையில வருதுன்னா 7வது வகையில வருது. இதுதான் சரியான பதில். ஏ வந்து ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். இதுதான் வந்து நீங்க OMR ஷீட்ல ஷேட் பண்ணணும். எது ஏக்கு கீழே இருக்கிற சர்க்கிளை வந்து ஷேட் பண்ணணும். 3வது கேள்வி, which subclass deals with soil which have major climate hazards? நான் ஏற்கனவே சொன்னேன் மெயின் கிளாஸ் 8 பிரிவு இருக்கிறது. சப் கிளாஸ்ல வந்து 4 இருக்குது. என்னன்னா ஈனா எரோஷன், W is equivalent to water, சாயில் வந்து ரிலேட்டட் டு சாயில்ஸ், சி கிளைமேட் ரிலேட்டட் டு கிளைமேட். இதுல வந்து இந்த மேஜர் கிளைமேட் ஹசார்ட் எதுல இருக்குதுன்னா கிளாஸ் சப் கிளாஸ் சி ஆப்ஷன். இதுதான் சரியான பதில். தமிழ்ல வந்து சீதோஷ்ண பேரழிவு முக்கியமாக காணப்படும் நில உள்வகை எது? உள்வகை சி, ஆப்ஷன் சி சரியான பதில். அதே 4வது கேள்வி எப்படி கேட்போம்னா சப் கிளாஸ் W டீல்ஸ் வித், அதுக்கு வந்து சரியான பதில் சாயில்ஸ் ஹேவ் எக்ஸஸ் வாட்டர் ஹசார்ட். பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதே தமிழ்ல கேட்கும்போது உள்வகை W எதை குறிக்கும்? அதாவது சரியான பதில் அதிக நீர் பேரழிவுக்கு உகந்த நிலம். இதுதான் சரியான பதில். பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். 5வது கேள்வி, what is the contribution of Indian forest products to world GDP? GDPனா gross domestic product. இது வந்து எவ்வளவு சதவிகிதம் நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 1%. தி கரெக்ட் ஆன்சர் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்திய வனப்பொருட்களின் பங்களிப்பு என்ன? அதாவது 1% சரியான பதில். பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். தென் நம்ம வந்து 6வது கேள்வியில மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறோம். லிஸ்ட் 1ல இருக்கிற சயின்டிபிக் நேம் லிஸ்ட் 2ல இருக்கிற ப்ராடக்டோட நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். இது மேட்ச் பண்ணும்போது சரியான மேட்ச் என்னன்னா 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்ப ஏ என்னன்னா ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ், அதனுடைய மேட்ச் என்ன 2 எது ஃபுட். ஓகே, அடுத்தது வந்து பிரசோபிஸ் ஜூலிஃப்ளோராவுக்கு வந்து பிக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா 1. ஸோ ஃபயர்வுட் இஸ் தி மேட்சிங் வேர்ட். தென் சிக்கு வந்து டால்பர்ஜியா லாட்டிஃபோலியாவுக்கு வந்து கரெக்டான பதில் கரெக்டான மேட்ச் என்ன 4. தட் இஸ் என்ன டிம்பர். ஸோ யூகாலிப்டஸ் டிக்கு வந்து மேட்ச் ஆகிறது வந்து 3. ஸோ 3 என்ன பேப்பர். ஸோ யூகாலிப்டஸ் வந்து ரயான் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொருத்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்கிறேன். பட்டியல் 2ல வந்து ஆர்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ் அது எதோட மேட்ச் ஆகுதுன்னா 2வது ஆன்சரோட மேட்ச் ஆகுது. உணவுக்கு அது உபயோகப்படுகிறது. பிரசோபிஸ் ஜூலிஃப்ளோரா வந்து பி வந்து அந்த ஆப்ஷன் எதோட சரியாக பொருந்துகுது என்றால் 1வது ஆப்ஷனுக்கு பொருந்துகுது. அது வந்து விறகு. ஸோ அந்த விறகு வந்து பிரசோபிஸ் ஜூலிஃப்ளோரா கொடுக்குது. டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா சி வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா 4 என்ன கட்டுமான மரத்திற்காக அது உபயோகப்படுகிறது. யூகாலிப்டஸ் எதற்காக 3வது ஆன்சர். இது வந்து மேட்சிங் ஆன்சர். காகித உற்பத்திக்காக அது பயன்படுகிறது. இப்ப 7வது கேள்வியை பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் தி ராங் ஆன்சர். இதுல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன் ABCD நோட்டு. இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், எது கரெக்டான ஆன்சர்னு கேட்டுக்கிறேன். இது வந்து பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். சரியான பதில் என்ன போரோசிஸ் ஃபிளாலிபெல்லிஃபர் இஸ் யூஸ்ட் as wind break. அதுதான் வந்து சரியான கரெக்ட் ஆன்சர்.
அதுதான் நீங்கள் பி ஆப்ஷனை மார்க் பண்ணணும். அதே வந்து தமிழில் கேட்கும்போது தப்பான விடையை கண்டுபிடிக்கவும். ஃபோரோசிஸ் ஃப்ளாபெல்லிஃபெர் மரம் காத்து தடுப்பானாக பயன்படுகிறது. இது சரியான பதில். பி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். எட்டாவது கேள்வி, ஹவு மச் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூயல் வுட் இஸ் கன்சியூம்டு இன் இந்தியா? நம்ம இந்தியாவில் எவ்வளவு மரங்கள் வந்து வெட்டி தீ மூட்டத்துக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா 175 கியூபிக் மில்லிமீட்டர். அதுதான் சரியான பதில். ஆப்ஷன் சி. தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவில் விறகுக்காக எவ்வளவு மரக்கட்டைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது? சரியான பதில் 175 கியூபிக் மில்லிமீட்டர். சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ 9வது கேள்வி நம்ம பார்க்கலாம். இந்த 9வது கேள்வி, which tree fruit is used as food? 4 ட்ரீ கொடுத்துருக்கிறேன். அக்கேசியா நிலோட்டிகா, டெர்மினேலியா அர்ஜுனா, மீலியா டூபியா. அது சரியான பதில் என்ன? அனோனா ஸ்குவாமேசா. அதை வந்து நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்னா சீத்தாப்பழம்னு சொல்லுவோம். இதை வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ தமிழில் எந்த மரத்தின் பழம் உணவாக பயன்படுகிறது? என்ன சொன்னேன்? அனோனா ஸ்குமோசா. இதுதான் வந்து சரியான பதில். இது டி ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். ஸோ 10வது கேள்வி, விச் ட்ரீ இஸ் யூஸ்ட் ஃபார் பிளைவுட் மேக்கிங்? இந்த 4 ட்ரீல எந்த ட்ரீ? டெக்டோனா கிராண்டிஸா, சீபா பெண்டான்ட்ராவா, ஐலாந்தஸ் எக்ஸல்சராவா, சைப்ரஸ் ரொட்டேண்டஸ்? இந்த 4ல் வந்து பிளைவுட்டுக்காக நமக்கு யூஸ் ஆகிற மரம் எதுன்னா டெக்டோனா கிராண்டிஸ். அது வந்து தேக்கு மரம், டீக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தமிழில் எப்படின்னா, எந்த மரம் ஓட்டுப்பலகை செய்ய பயன்படுகிறது? எந்த மரம்? டெக்டோனா கிராண்டிஸ், தேக்கு. சரியான பதில் ஏ ஆப்ஷன் இஸ் த சரியான ஆப்ஷன். ஸோ 11வது கேள்வி, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் லைவ் ஸ்டாக் பாப்புலேஷன் கிரேசிங் இன் ஃபாரஸ்ட் லேண்ட்? 4% 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் வந்து மிகவும் கரெக்டான ஆன்சர்னா 50%, அதாவது 50%. சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். எத்தனை சதவீதம் கால்நடைகள் வனங்களில் மேய்கிறது? அதாவது அதுக்கு வந்து சரியான பதில் 50%. ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். The list 1 can be matched with list 2. list 1ல எது கொடுத்துருக்குன்னா again சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்குறேன். அது எந்தெந்த லிஸ்ட் 2ல இருக்கிறோட மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து சென்டாலம் ஆல்பம். சென்டாலம் ஆல்பம் எதுக்கு யூஸ் ஆகுது? 4வது இது வந்து மேட்ச் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எசென்ஷியல் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்காக அது யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பி மாதுக்கா இண்டிகா. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அதாவது இது வந்து கரெக்டான பதில் 3 எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஆயில் சீட்ஸ், ஆயில் சீட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. சி வந்து என்னன்னா அக்கேசியா மியான்சியை. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இதனுடைய 1வது இதுக்கு மேட்ச் ஆகுது. இது யூஸ் இல்லை. திஸ் இஸ் தி நேம், காமன் நேம் ஆஃப் தி அக்கேசியா மியான்சே. அதாவது பிளாக் வேட்டில்னு இருந்து கேட்டாங்களா, அதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து அக்கேசியா மியான்சிஸ். ஸோ நான் டி வந்து என்னன்னா ஸ்டெக்குலியா யூரன்ஸ். எதுக்காக யூஸ் பண்றாங்க? 2வது பதில் அதுக்கு வந்து gums. So the correct answer is 4312. Option B is the correct option. So அதே தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக்க, சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 என்ன? சென்டாலம் ஆல்பம். அது எதோட மேட்ச் ஆகுது? எசென்ஷியல் ஆயிலோட மேட்ச் ஆகுது, அதாவது 4வது. ஸோ மாதுக்கா இண்டிகா எதோட மேட்ச் ஆகுது? ஆயில் சீடு, அதாவது ஆயில் எக்ஸ்ட்ரான்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். 3வது தான் அதுக்கு தகுந்த மேட்ச் ஆகுது. அக்கேசியா மியான்சி எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து டெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதை பிளாக் வேட்டில்னு சொல்கிறோம். அது 1வதோட இதாகுது. ஸ்டெக்குலியா உரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? கம்ஸ் தயாரிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அது 2வது ஆப்ஷன். ஸோ தி கரெக்ட் answer is 4
3, 1, 2 option B is the correct option. So அடுத்தது வந்து 13வது கேள்வி பார்க்கலாம். Find out the wrong answer. இதுல தப்பான பதில் எது கண்டுபிடிக்கணும். நம்ம A என்ன கொடுத்திருக்கிறோம்? லூசியானா லூகோசெஃபாலா. இது வந்து ஃபாடருக்காக யூஸ் பண்றோம். இது கரெக்டான பதில். மோரஸ் ஆல்பா எதுக்கு யூஸ் பண்ணுது? இட் இஸ் a lac extractionக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் கரெக்டான பதில். அட்ரோபா பெல்லடோனா ஸ்பைசஸ்னு கொடுத்திருக்கிறோம். இது வந்து தப்பான answer. So இது தப்பான answer. Diopyrus melancelan இது வந்து tend and other leaf காக நம்ம யூஸ் பண்றோம். இதுவும் வந்து கரெக்டான answer. So நமக்கு வந்து சரியான பதில் எதுனா அட்ரோபா பெல்லடோனா ஸ்பைசஸ். இதுதான் தப்பான பதில். ஆப்ஷன் C is the correct option. So அதே வந்து தமிழ்ல எப்படின்னா தப்பான விடையை கண்டுபிடிக்கவும். லூசியானா லூகோசெஃபாலா தீவனத்துக்காக யூஸ் பண்றோம். மோரஸ் ஆல்பா வந்து லாக்காக. அட்டோபா பெல்லடோனா வந்து எதுக்கு பண்றோம்? ஸ்பைசஸ். இதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஸோ இதுவும் ரைட்டான ஆன்சர். இதுவும் ரைட்டான ஆன்சர். அடுத்து வந்து டயோபைரஸ் மெலான்சிலான் வந்து டெண்டுக்காக யூஸ் பண்றோம். இதுவும் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு தப்பான ஆன்சர் என்னன்னா ஆட்டோபா பெல்லடோனா தி ஸ்பைசஸ். இதுதான் வந்து சரியான பதில். இந்த ஆப்ஷன் C இஸ் தி சரியான ஆப்ஷன். இதுதான் நீங்க வந்து ஷேட் பண்ணணும். தென் 14வது கேள்வி, வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் இன் 2019? 2019ல அட்மாஸ்பியர்ல இருக்கிற வானவெளியில எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கரிமல வாயு இருக்குதுன்னா 410 ppm. இதுதான் சரியான பதில். இன்னும் 2050ல இந்த கரிமல வாயு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுனா 450 ppm வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் a projected forecast. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு இஸ் a greenhouse gas. It will give the greenhouse effect. அதாவது குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப இது டேஞ்சரஸான இதா இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ தற்போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் சதவிகிதம் எவ்வளவு? இது சரியான பதில் 410 ppm. சரியான ஆப்ஷன் A. 15வது கேள்வி, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியா? அது ஒரு வளமான நாடு, பெரும் பணக்கார நாடாக இருந்தா ஃபாரஸ்ட் ஏரியா டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் எவ்வளவு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும்னா 33% இருக்கணும். அதுதான் வந்து ரிச் கண்ட்ரி. ஆனா நம்ம நாட்டில் எவ்வளவு இருக்குது? 24.4% தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன், இல்லிசிட் ஃபெல்லிங், நிறைய மரங்களை திருடு வெட்டி வைக்கிறாங்க, விறகுக்காக யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளுடைய பரப்பளவு, வனங்களின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. இது நமது நாட்டிற்கு நல்லதல்ல. ஸோ கரெக்டான பதில் 24.4%. டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இந்தியாவில் காடுகள் எத்தனை சதவீதம் உள்ளது? அதாவது சரியான பதில் 24.4%. டி ஆப்ஷன் வந்து சரியான ஆப்ஷன். அடுத்து 16வது கேள்வி, வாட் இஸ் த ஃபாரஸ்ட் கவர் இன் இந்தியா? டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் எவ்வளவு இருக்குதுன்னா 7,08,273 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இது சரியான பதில். சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்தியாவில் மொத்த பரப்பளவில் காடுகளின் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறேன். இதுல வந்து 7,08,273 சதுர கிலோமீட்டர். இது வந்து சரியான பதில். சி ஆப்ஷன் இஸ் தி சரியான ஆப்ஷன். ஸோ 17வது கேள்வி, how many types of forest had been recognized by Champion and Seth? இவங்க வந்து லீடிங் ஃபாரஸ்டர்ஸ். இவங்க வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை வகைகள் ஃபாரஸ்ட் வகைகள்ங்கிறத பிரித்து சொல்லியிருக்கிறாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க, வகைப்படுத்தியுள்ளார்கள். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 16. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. ஸோ அதே வந்து தமிழ் எப்படி கேட்பாங்கன்னா சாம்பியன் மற்றும் சேத்
எத்தனை வகை காடுகளை அடையாளம் கண்டுள்ளனர்? அதாவது 16 வகை காடுகளை அடையாளம் கண்டுள்ளனர். இதுதான் சரியான பதில். சரியான ஆப்ஷன் வந்து B. Then 18th again wrong answer கண்டுபிடிக்கணும். 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா தப்பான ஆன்சர் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுல A வந்து டிராபிக்கல் மாய்ஸ்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல அல்பீசியா லெபக் தாராளமாக வளரும். டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ல டெர்மினேலியா பேனிகுலேட்டா அது வந்து நன்றாக வளரும். டெர்மினேலியா பேனிகுலேட்டானா கடுக்காய்கள், அல்பீசியா லெபக்னா வாகை மரம். ஸோ இது டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ல எதுனா அவீனியா ஆல்பா. இதுதான் வந்து தப்பான பதில். இந்த மரம் இந்த காட்டுப்பகுதியில் இந்த பிரிவில் வளராது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். இதுதான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க ஷேட் பண்ணும். இன்னும் ஒன்று இருக்குது டி. டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட்ல எந்த ஒரு மரம் நன்றாக வளரும்னா சிசைபஸ் மார்ஷியானா. ஸோ இது வந்து இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நாம் வந்து தமிழ் எப்படி கேட்பாங்கன்னா தப்பான விடையை கண்டுபிடிக்கவும். வெப்பமண்டல ஈரமான அரை பசுமையான காடுல எது வரும்? அல்பீசியா லெபக் வரும். இது சரியான பதில். பி. வெப்பமண்டல விலையுதிர் காடுகள் டெர்மினேலியா பேனிகுலேட்டா. இதுவும் சரியான பதில். வெப்பமண்டல வறண்ட பசுமை காடுகள் அவீனியா ஆல்பா. இந்த மரம் வளராது இந்த வகையில. ஸோ இதுதான் வந்து தப்பான பதில். சி ஆப்ஷன் இஸ் தி தப்பான ஆப்ஷன். டி. வெப்பமண்டல முள்காடுகள்ல எது வரும்னா சிசைபஸ் மாரிஷியானா. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், கரெக்டான ஆன்சர் தான். ஸோ 19வது கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1ல இருக்கிறத லிஸ்ட் 2ல மேட்ச் பண்ணும். இப்போ நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏ வந்து ட்ரீ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எதோட வந்து மேட்ச் ஆகுதுன்னா 4வதோட மேட்ச் ஆகுது. அது 4வது என்ன? அகாந்தஸ் இல்லிசிஃபோலியஸ். ஸோ லோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அது எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1வது இதோட மேட்ச் ஆகுது. இது ஏஜிட்டாலிஸ் ரோடன்டிஃபோலியா. ஸோ 3வது வந்து சி வந்து சால்ட் வாட்டர் ஃபாரஸ்ட் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 2வதோட மேட்ச் ஆகுது. தட்ஸ் அவிசீனியா அஃபிஷினாலிஸ். ஸோ 3வது இது வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா 3வது என்ன? அமோரா குக்குலேட்டா. இது எதோட மேட்ச் ஆகுதுன்னா பிராக்கிஷ் வாட்டர் ஃபாரஸ்டோட மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம தமிழ் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக. சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 என்ன இருக்குது? மேலே ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி 4 இது கொடுத்துருக்காங்க. எதோட மேட்ச் ஆகுதுன்னு திருப்பி இங்க தமிழ்லையும் பார்க்கலாம். சதுப்பு மரக்காடுகள் 4வதோட மேட்ச் ஆகுது. 4 என்ன? அகாந்தஸ் இலிசிஃபோலியா. ஸோ தாழ்வான சதுப்பு நில காடுகள் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1வதோட மேட்ச் ஆகுது. அது என்ன? அவிசீனியா அபிஷனாலிஸ் அதோட மேட்ச் ஆகுது. ஐ மீன் ஏஜிலாட்டிஸ் ரோடன்டிஃபோலியா. ஸோ இதோட மேட்ச் ஆகுது. அடுத்து சி வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா உப்பு நீர் சதுப்பு நில காடுகள் 2வதோட மேட்ச் ஆகுது. அவிசீனியா அபிஷனாலிஸோட மேட்ச் ஆகுது. ஸோ அடுத்தது 4வது வந்து எதில் மேட்ச் ஆகுதுன்னா உவர் சதுப்பு நில காடுகள் 3ல வந்து மேட்ச் ஆகுது. அமோரா குக்குலேட்டா. ஸோ இதுதான் வந்து தமிழ்ல இந்த கேள்வி இப்படி கேட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ரெகார்டிங் டெம்பரேச்சர் மவுண்டைன் ஃபாரஸ்ட். கரெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஆப்ஷன்னா டி. கரெக்டான ஆன்சர் இஸ் 1 and 3 ஆர் கரெக்ட். 1 என்ன? மவுண்டைன் வெட் டெம்பரேட் ஃபாரஸ்ட் in Himalayas from Nepal to Assam and Nilgiris. இந்த பகுதியில் mountain wet temperate forest இருக்குது. இது சரியான பதில். And Himalayan moist temperate forest வந்து develops in higher rainfall area. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே. தென் 3வது வந்து Himalayan dry temperate forest dominated by rhododendron oaks and conifers.
இதுவும் வந்து கரெக்டான பதில். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 3 are correct. Option D is correct. ஸோ கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. மித வெப்பமண்டல மலைக்காடுகளை பற்றிய இந்த கேள்வி. அதுல வந்து என்னன்னா, ஈரப்பதமான மித வெப்பமண்டல மலைக்காடுகள் இமயமலையிலிருந்து நேபாள் முதல் அசாம் வரைக்கும் மற்றும் நீலகிரியில் இருக்கும். இது கரெக்ட் ஆன்சர். இமயமலையின் ஈரப்பதமான மித வெப்பமண்டல காடுகள் அதிக மழை உள்ள இடங்களில் அபிவிருத்தி அடையும். இது தப்பான ஸ்டேட்மெண்ட். மூணாவது, இமயமலையின் வறண்ட மித வெப்பமண்டல காடுகள் ரோடோடென்ட்ரான், ஓக்ஸ் மற்றும் ஊசியிலை மரங்கள் மிகுந்து காணப்படும். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ப என்ன கரெக்ட் சரியான பதில்னா 1 and 3 சரியான பதில் ஆப்ஷன் டி. இது வந்து நான் உங்களுக்கெல்லாம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தேன். அதாவது 1990 2000 வரைக்கும். அதாவது நான் வந்து போஸ்ட் டாக்டரல் ப்ரோக்ராமுக்காக மிசிசிப்பி ஸ்டேட் யூனிவர்சிட்டி USA போயிருந்தேன். அங்கே வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ட்ரீ சீட் டெக்னாலஜி அண்ட் நர்சரி மேனேஜ்மெண்ட். ஸோ நான் வந்து மீண்டும் இந்தியா திரும்பி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேரும்போது அப்போ இருந்த எனக்கு துணைவேந்தர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதாவது வனக்கல்லூரியில் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்வதற்காக. அங்கே 10 ஆண்டுகளை நான் வேலை செய்தேன். அதனால் இந்த ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பரிசமானது. நிறைய படிச்சிருக்கிற ஃபாரஸ்ட்டில் புக்கும் எழுதியிருக்கிறேன், நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் என்னுடைய பீரியடில் 10 வருடத்தில் ஒரு 100 IFS ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கேடரில் அடிஷ்னல் PCSF வரைக்கும் இருக்கிறாங்க. த்ரூ அவுட் இந்தியா எங்கே போனாலும் நம்ம ஃபாரஸ்ட் காலேஜ் எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்து மற்ற மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டேன். அடுத்தது வந்து 21வது கேள்வி என்னன்னா, among the following which plant species habitual in alpine forest? இதுல வந்து எந்த ஒரு மரம் வந்து அல்பைன் ஃபாரஸ்ட்ல நல்ல வளரும்னா பைரஸ் கம்யூனிஸ். பைரஸ் கம்யூனிஸ் ஒன்றும் இல்லை, என்னன்னா பேரிக்காய். டி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். கீழ்கண்டவற்றுள் எந்த செடி வகை பனிநிலையில் பழக்கமுடையது? அதாவது பைரஸ் கம்யூனிஸ், இதுதான் வந்து சரியான பதில். அது வந்து காமன் நேம் பேரிக்காய். ஆப்ஷன் டி. ஸோ 22வது கேள்வின்னா, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். நான் முதல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படித்து காமிச்சிடுறேன். ஏ, சில்விகல்ச்சரல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஃபாரஸ்ட் ட்ரீ கிராப்ஸ் ஆர் டெண்டட், harvested and replaced by new trees. This is the correct statement. And C, the forest management, application of techniques and economics of forest estate. This is the correct definition for forest management. The definition for forest utilization is, it is a harvesting, conservation and disposal. So இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவென்றால், forest mensuration is the rule of action. This is incorrect statement. So இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ B is the correct option. ஸோ நம்ம தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, தவறான கூற்றை தேர்வு செய்க. 1வது கூற்றும் 3வது கூற்றும் 4வது கூற்றும் சரியான கூற்றுக்கள். 2வது கூற்று வந்து தப்பான கூற்று. அது என்னன்னா, காடு அளவிடும் முறை இது ஒரு சட்ட நடவடிக்கை. இதுதான் இந்த கேள்விக்கு சரியான பதில். இந்த ஆப்ஷனை தான் நீங்க வந்து
அங்கே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணோம். ஸோ சரியான பதில் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கூற்று என்னன்னா, மர வளர்ப்பு முறை, மரங்களை வளர்த்தல், அறுவடை செய்தல் மற்றும் மீண்டும் மலர் வளர்த்தல். இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். காடுகள் பராமரிப்பு, பொருளாதார தொழில்நுட்பத்தை காடுகளில் அமல்படுத்துதல். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். காடுகளை பயன்படுத்துதல், அறுவடை செய்த பொருள்களை மாற்றி அமைத்தல். ஸோ அடுத்தது வந்து 23வது கேள்வி பற்றி பார்க்கலாம். கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ரெகார்டிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. இதுலேயும் நான் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் இதில் சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன, தப்பான ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் முதல்ல சொல்லிட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் பின்னாடி சொல்கிறேன். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரி, இட் இஸ் அ ஃபாரஸ்ட்ரி ஆன் லேண்ட் அவுட்சைடு தி கன்வென்ஷனல் ஃபாரஸ்ட். திஸ் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். And fourth is also a correct statement. Agroforestry, it is a sustainable land managed system. That is the correct statement. And wrong statements are farm forestry, it is practice of forestry with development and maintenance of high scenic value. That is the wrong statement. Then the third, extension forestry, it is a practice of forestry with development and maintenance of high scenic value. இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 and 4 are correct. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இதே வந்து தமிழில் நம்ம எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. சமூக காடு வளர்ப்பின் முறையில் சமுதாய காடுகள் மரங்களை நிலங்களில் மரபுசாரா முறையில் வளர்த்தல். இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட்டும் சரியான ஸ்டேட்மெண்ட். வேளாண் காடு வளர்ப்பு, இது ஒரு நிலையான நில பராமரிப்பு. தப்பான கூற்று என்னன்னா, 2வது வந்து தப்பான கூற்று. பண்ணை காடுகள் மரங்களை விளைநிலங்களில் வளர்த்துதல். இது தப்பான கூற்று. அடுத்து தப்பான கூற்று என்னன்னா, விரிவாக்க காடுகள் மரங்களை அபிவிருத்தி செய்து அழகிற்காக பராமரித்தல். இதுவும் வந்து தப்பான கூற்று. அடுத்து 24வது கேள்வியை பார்க்கலாம். Which among the following tree species not suitable for shelter belt? அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருவேன். கேஷுரினா ஷெல்டர் பெல்ட்டுக்காக வந்து ரொம்ப யூஸ் ஆகும். யூகாலிப்டஸும் வந்து ஷெல்டர் பெல்ட்டுக்கு யூஸ் ஆகும். டெக்டோனா கிராண்டிஸும் ஷெல்டர் பெல்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ தி ட்ரீ ஸ்பீசிஸ் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஷெல்டர் பெல்ட் இஸ் கிரெவிலியா. அதுதான் வந்து நாட் சூட்டபிள் ஸ்பீசிஸ். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் கிரெவிலியா and correct option is D. ஸோ இது தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்காண்பவற்றுள் எந்த மரவகை காற்று மறைப்பதற்கு உகந்தது அல்ல? சவுக்கு உகந்தது, தேக்கும் உகந்தது, தைல மரமும் உகந்தது, சில்வர் ஓக்கு மட்டும் ஷெல்டர் பெல்ட்டுக்கு உகந்ததல்ல. ஸோ சரியான பதில் எது? சில்வர் ஓக். இதுதான் சரியான பதில். சரியான ஆப்ஷன் டி. இப்போ நாம் 25வது கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோயிங் திருப்பியும் பார்க்குறோம். இதில் லிஸ்ட் 1ல் இருக்கிறது எது லிஸ்ட் 2ஓட மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஏ, இம்ப்ரூவ்டு ஃபாலோ ஸ்பீசிஸ் இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அதாவது 2வது. எது 2வது? ஜூம் அண்ட் போடு. இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. டாங்கியா சிஸ்டம் இன் சவுத் இந்தியா எதோட மேட்ச் ஆகுதுன்னா 4வதோட மேட்ச் ஆகுது. 4வது என்னென்ன வந்து குமாரி. ஸோ மல்டி ஸ்பீசிஸ் ட்ரீ கார்டன் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1வதோட மேட்ச் ஆகுது. தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் வுட், ஃபாடர் அண்ட் ஃபுட் பர்பஸ். ஆலே கிராப்பிங்னா என்னன்னா 3வதோட மேட்ச் ஆகுது. இன்டர் கிராப் grown in hedge rows. இதுதான் வந்து கரெக்டான மேட்ச். ஸோ தி correct answer is 2, 4, 1, 3. ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. இதே தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா, அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ பொறுத்துக, சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1 என்ன? ஏ, மேம்படுத்தப்பட்ட தரிசு இனங்களை நாடோடி முறையில் பயிர் செய்தல். எது மேட்ச் ஆகுது? 2. என்ன? ஜீம் அல்லது போடு. டாங்கியா அமைப்பு
தென்னிந்தியாவில் எந்த மாதிரி அழைக்கப்படுகிறது அப்படின்னா நாலாவது என்ன? குமாரி. பல்வகை மரத்தோட்டம் என்றால் என்ன? எதோட மேட்ச் ஆகுது? ஒன் எது? உணவு, தீவனம், கட்டைகள் உற்பத்தியோட மேட்ச் ஆகுது. மரவரிசையில் ஊடுபயிரை பயிரிடல், அதாவது மூணாவதோட மேட்ச் ஆகுது. அது 3 என்னன்னா, ஒரு வருட பயிரை பல வருட பயிர்களுக்குள் ஊடுபயிராக இடுதல். சோ அடுத்து 26வது கேள்வி பத்தி பார்க்கலாம். Consider the statement and choose the correct answer. That is the question. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நாம கண்டுபிடிக்கணும். நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் முதல்ல பார்த்தலாம். 1. Multi-purpose trees and shrubs on farmlands. என்னென்ன ட்ரீ? லூசியானா லூகோசெஃபலா, கோக்கஸ் நியூசிஃபெரா, ரிசினஸ் கம்யூனிஸ். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னா, கிராப் காம்பினேஷன் வித் பிளான்டேஷன் கிராப்ஸ். எந்தது? காஃபி, கொக்கோ, பல்மைரா, சில்வர் ஓக். இது ரெண்டும் தான், அதாவது 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ எது தப்பானதுன்னா, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபியூயல் வுட் ப்ரொடக்ஷன், ரிசினிஸ் கம்யூனிஸ், சிட்ரஸ் ஆரஞ்சிஃபோலியா, சிட்ரஸ் லிமோனியா. ஸோ கொடுக்கப்பட்ட வாக்கு மூலத்தை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. சமூக காடு வளர்ப்பின் முறைகளில். இது 26வது கேள்விக்கு தமிழாக்கம். அதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? 1. பல்வகை மரங்கள் மற்றும் குறு மர வகைகள் பண்ணை காடுகளில் வளர்த்தல். சூபாப்புல், தென்னை, ஆமணக்கு. 2வது மலைத்தோட்ட பயிருடன் வேளாண் பயிர் வளர்த்தல். எது? காஃபி, கொக்கோ, பனைமரம், சில்வர் ஓக். இதுவும் சரியான பதில். சோ தப்பான பதில் என்ன? வேளாண் மர வளர்ப்பு முறையில் எரிபொருள் மரக்கட்டைகளை உற்பத்தி செய்தல். ஆமணக்கு, எலுமிச்சை, கொடி எலுமிச்சை, இதெல்லாம் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ தி சரியான பதில் 1 and 2 அதுதான் சரியான பதில். சி ஆப்ஷன் இஸ் சரியான ஆப்ஷன். ஸோ 27வது கேள்வி பார்க்கலாம். வாட் ஆர் த ட்ரீஸ் யூஸ்டு ஃபார் புரோட்டீன் பேங்க்? அதாவது புரோட்டீன் கண்டென்ட் எந்தெந்த ட்ரீல அதிகமாக இருக்குது அதை நம்ம விலங்குகளுக்கு, அதாவது அனிமல் ஹஸ்பண்டரியில் லைவ் ஸ்டாக்குக்கு, ஆடு மாடுகளுக்கு நாம் அதை சாப்பிட்றதுக்கு போடுறோம்னா அக்கேசியா நிலோட்டிகா அண்ட் லூசியானா லூகோசெஃபலா, இது ரெண்டும் மட்டும்தான் நம்ம தீவன பயிரா யூஸ் பண்றோம். அதுல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்குது. அதே டெக்டோனா கிராண்டிஸ் அண்ட் யூகாலிப்டஸ் டெரிட்டிகார்னிஸ், இது தீவன பயிர் கிடையாது, புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா கிடையாது. அடுத்து சாமானிய சாமான் அண்ட் பெல்டோஃபோரம் இன்னர்மி, இதுவும் புரோட்டீன் கண்டென்ட் இல்லை. அடுத்து 4வது பொங்கேமியா பின்னாட்டா அண்ட் கேலிஸ்டெஃபஸ் லான்சிலோட்டஸ், இதுவும் புரத சத்து கம்மியா இருக்கு. அதே தமிழ்ல எப்படி கேட்கறாங்க? புரத வங்கிக்கு பயன்படும் மரங்கள், அது எது? கருவேல் மற்றும் சுபாப்புல். ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் சரியான பதில். தேக்கு மற்றும் தைல மரம், அது தப்பான இது. அது அது நம்ம புரோட்டீன் புரத சத்துக்கு யூஸ் ஆகிறதில்ல. தூங்கு மூஞ்சி மரம் மற்றும் இயல்பாக, இதுவும் புரத சத்து குறைவாக இருக்கக்கூடிய மர வகைகள். புங்கம் மற்றும் பாட்டில் பிரஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகாது. ரைட். அடுத்து 28வது கேள்வி. விச் இஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹோம் கார்டன்? அது வீட்டு தோட்டத்துல என்னென்ன மரங்கள் நீங்க போடலாம் அப்படிங்கிறது தான் இங்க இந்த கீழே 4 பதில் கொடுத்துருக்குறோம். அதில் சரியான பதில் எதுன்னு பார்க்கணும். இதை ஃபர்ஸ்ட் ஏ செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா அண்ட் உட்டி ஸ்பீசிஸ், இது நம்ம வீட்டு தோட்டத்தில் போட முடியாது. அடுத்து பனானா அண்ட் உட்டி ஸ்பீசிஸ், அந்த ஹோம் கார்டன்லையும் மோஸ்ட்லி போட மாட்டாங்க. அடுத்தது அனகார்டியம் ஆக்சிடென்டேல் அண்ட் உட்டி ஸ்பீசிஸ், இதுதான் மோஸ்ட் சூட்டபிள் ட்ரீ காம்பினேஷன். It's a correct answer. C option is the correct option. Psidium cajua and herbaceous species, இதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஹோம் கார்டனுக்கு. ஸோ வீட்டு தோட்டத்திற்கு உகந்த கூட்டு வகை எது? எந்த கூட்டு வகை?
முந்திரி அண்ட் மரக்கட்டை இனம். இதுதான் சரியான பதில், சரியான ஆப்ஷன். ஸோ 29 வாட் இஸ் த ஐடியல் வித் ஃபார் ஷெல்டர் பெல்ட்? ஒரு ஷெல்டர் பெல்ட் போடுறோம் அல்லது விண்ட் பிரேக் போடணும், எவ்வளவு வித்துக்கு போடணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதில் வந்து ஷெல்டர் பெல்ட் வந்து எவ்வளோ அகலத்தை போடலான்னா 50 மீட்டர் அகலம் கொண்டவையாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். காற்று மறைப்பிற்கு உகந்த அகலம் எது? ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 மீட்டர். பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன். 30வது கேள்வி பத்தி பார்க்கிறோம். வாட் இஸ் த ஐடியல் ட்ரீ ஹைட் ஆன் தி அப்விண்ட் சைட் அண்ட் தி டவுன்விண்ட் சைடு ப்ரொடெக்ஷன் ஃபார் விண்ட் பிரேக்? இது வந்து விண்ட் பிரேக்குக்காக காற்று அடிக்கும் திசையிலையும் காற்று கீழ் நோக்கி அடிக்கும் திசையிலையும் எப்படி போட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 20 மீட்டர் டால், 100 மீட்டர் அப்விண்ட் சைட் and 500 meter downwind side. This is the correct answer and B is the correct option. தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, காற்று இடர்தடுப்பிற்காக உகந்த மரத்தின் உயரம், கீழ் நோக்கிய காற்றின் திசை மற்றும் மேல் நோக்கிய காற்றின் திசை எவ்வளவு? அதாவது பி ஆப்ஷன் இதுதான் சரியான ஆப்ஷன். 20 மீட்டர் உயரம், 100 மீட்டர் மேல் நோக்கிய காற்றின் திசை, 500 மீட்டர் கீழ் நோக்கிய காற்றின் திசை. இதுதான் வந்து சரியான பதில். இந்த பி ஆப்ஷன் தான் நீங்க OMR ஷீட்ல வந்து ஷேட் பண்ணும். அடுத்து 31வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறேங்க. இதுல வந்து லிஸ்ட் 1ல வந்து இருக்கிற சலைன் சாயில் எதோட மேட்ச் ஆகுதுன்னா, எதோட மேட்ச் ஆகுது? 3வதோட மேட்ச் ஆகுது. 3 என்ன? பியூட்டியா மோனோஸ்பெர்மா அண்ட் எலிஃபின் கொரக்கானா, இதோட மேட்ச் ஆகுது. அல்கலைன் சாயில் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 1 டால்பர்ஜியா சிசு அண்ட் சுகர் கோனோட மேட்ச் ஆகுது. வாட்டர் லாக்டு சாயில் எதோட மேட்ச் ஆகுதுன்னா 4வதோட மேட்சர் ஆகுது. பேம்புசா பேம்பு அண்ட் வெட்டிவேரியா சைசானோய்டஸ் அதோட மேட்ச் ஆகுது. கிராவல் சாயில் வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னா 2வதோட மேட்ச் ஆகுது. அக்கேசியா பிளானிஃப்ரான்ஸ் அண்ட் சொர்க்கம் பைக்கலர் இதோட வந்து மேட்ச் ஆகுது. So the correct answer is 3142. The correct option is C. அட்டவணை பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2 பொறுத்துக சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க. இந்த கேள்வியை இது மாதிரி தமிழ்ல கேட்பாங்க. அதாவது பட்டியல் 1ன்னா உவர்மண். உவர்மண் எதோட மேட்ச் ஆகுது? 3வதோட மேட்ச் ஆகுது. 3 என்ன? பலாசம் அண்ட் ராகி. சோ கலர்மண் எதோட மேட்ச் ஆகுது? 1ல. 1 என்ன? சிசு அண்ட் கரும்பு. ஓகே. நீர் தேங்கிய மண் எதோட மேட்ச் ஆகுது? 4 என்ன? மூங்கில் மற்றும் வெட்டிவேர். சுண்ணாம்பு மண் எதோட மேட்ச் ஆகுது? 2ஓட மேட்ச் ஆகுது. குடைவேல் மற்றும் சோளம். So 32வது கேள்வி, what is the average grain diameter of sand in sand dune formation? அதாவது டெசர்ட்ல எப்பவுமே சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுல வந்து நியூ சாண்ட் டியூன் இருக்கும், ஓல்டு சாண்ட் டியூன் இருக்கும். அதனுடைய டயாமீட்டர் டியூன்ஸுடைய குவியலுடைய மணல் குவியலுடைய டயாமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் 0.02 to 0.04 centimeter. So D option is correct option. Answer this 0.02 to 0.04 is the correct answer. தமிழ்ல எப்படி கேட்பாங்கன்னா, மண் குவியலாகும் ஒரு மணலின் சராசரி விட்டம் என்ன? அதாவது டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் சரியான ஆப்ஷன். சரியான பதில்னா 0.02 இருந்து 0.04 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். இது சரியான பதில். 33வது கேள்வி எதுனா, இன்லேண்ட் சாண்ட் டியூன்ஸ் ஆர் பிரசன்ட் இன். இன்லேண்ட்ல வந்து எந்த பிளேஸ்ல சாண்ட் டியூன் இருக்குன்னு கேட்டிருக்கிறோம். சென்னையா, மதுரையா, பெங்களூரா, பிக்கானரா. பட் அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பிக்கானர். சி ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். உள்நாட்டு மணல் குவியல் எங்கு அமைந்துள்ளது? அதாவது சென்னையா, மதுரையா, பெங்களூரா என்று பார்க்கும்போது பிக்கானீர் வந்து தான் கரெக்டான பதில், சரியான பதில். சி ஆப்ஷன் இது சரியான பதில். இந்த ஆப்ஷன் தான் நீங்க OMR ஷீட்ல ஷேட் பண்ணும். அதாவது இப்ப நம்ம ரிவைஸ்டு OMR ஷீட் குரூப் 1க்கு TNPSC நடத்திருக்காங்க.
அதில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் தான் கேட்டிருப்பாங்க. இப்போ 5வது ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க ஏபிசிடிஇன்னு. அந்த டோட்டலிங் எப்படி பண்ணணும் ஏற்கனவே நான் வந்து முன்னாண்ட போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஏ எத்தனை, பி எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணுறீங்க, சி எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணிருக்கீங்க, டி எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணிருக்கீங்க, இ எத்தனை கேள்விக்கு பதில் பண்ணி காலம் வைஸாக டோட்டல் போட்டு திருப்பி வந்து லெஃப்ட் சைடு எடுத்து எழுதணும். இது எல்லாமே டேலி ஆகணும். 200 கொஸ்டின்ல நீங்கள் வந்து 188 தான் எழுதியிருக்குங்கன்னா அந்த 188 இந்த கவுண்டிங் வந்து டேலி ஆகணும். இது டேலி ஆகணும்னா -5 மார்க். ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸு. ஸோ இது கவனமாக பார்த்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 33 கேள்வி சொல்லியிருக்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி படித்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ வெரி மச்.